chapter 1 sets, relations and functions, exercise 1.3 la fifth sum now we are going to see. Fifth sum பார்க்க போறோம். A equal to 1 2 3 4, B set வந்து A B C D. Give a functions from A tends to B for each of the following. இதுல வந்து 4 subdivisions கேட்டிருக்காங்க. அவங்களே question கேட்டிட்டாங்க. நம்ம அதை வச்சு சால்வ் பண்ணணும். Neither 1 to 1 and nor on to. First question என்ன கேட்டிருக்காங்கன்னா first subdivision. Neither 1 to 1 nor on to கேட்டிருக்காங்க. 1 to 1 nor on to. So அதுக்கு example. Arrow diagram வரைஞ்சிக்கிறோம். Arrow diagram வந்து A set போட்டிருக்கேன், B set போட்டிருக்கேன். So A B, this is function. அப்ப A B எடுத்திருக்கும் போது A க்கு என்ன கொடுத்திருக்காங்க 1 2 3 4, B க்கு A B C D. இத நம்ம எது கூட வேணா plot பண்ணலாம். நான் வந்து 1 B கூடயும் 2 B கூடயும் 3 C கூடயும் 4 C கூடயும் plot பண்ணிருக்கேன். நான் வேற மாதிரியும் plot பண்ணலாம். 1 யும் 2 யும் A கூட, 3 யும் 4 யும் B கூட, இல்ல 2 யும் 3 யும் C கூட. நம்மளோட wish தான். இந்த கண்டிஷனை satisfy பண்ற மாதிரி நம்ம எடுக்கணும். So let F equal to 1, B எங்க arrow mark போட்டீங்களோ அதை எடுத்துங்க. 1, B, 2, B, 3, C, 4, C. நம்மளோட இஷ்டம் தான் இந்த arrow diagram போடுறதுக்கு. இதை satisfy பண்ற மாதிரி போடணும். அப்பனா பெண்டிங் ஏதாவது ஒரு ரெண்டு எலிமெண்ட் B ல விட்டுட்டீங்கன்னா அந்த மாதிரி satisfy பண்ற மாதிரி போட்டா போதும். Different elements in A does not have different images in B. இப்ப neither 1 to 1 nor on to க்கு தான் இந்த reasons எல்லாமே சொல்றேன். Different elements in A ல இருக்க different element does not have the different images in B. இதுல images வந்து different images வந்து plot பண்ணாம mapping பண்ணாம இருக்கு. சோ அதனால இது 1 to 1 கிடையாது. 1 to 1 னா நமக்கு தெரியும். ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கண்டிப்பா mapping ஆயிருக்கும். பட் இங்க வந்து mapping ஆகல. So F is not 1 to 1. Now next one வந்து என்னது? nor on to ஆ இருக்கும். on to ஆ இருக்கணும்னா that is codomain equal to range ஆ இருக்கணும். ஆனா இந்த கோடொமைன் வந்து A B C D நாலுமே மேப்பிங் ஆயிருக்கு. ரேஞ்ச்ல வந்து B யும் C யும் தான் மேப்பிங் ஆயிருக்கு. ரேஞ்ச்ல B யும் C யும் மேப்பிங் ஆயிருக்கு. அப்ப கோடொமைன் is not equal to range. கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இல்ல. அதனால F is not onto. Therefore F is neither 1 to 1 and nor onto னு ப்ரூவ் பண்ணியாச்சு. क्वेश्चन இது மட்டும் தான் கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்மளோட அசம்ப்ஷன் தான். நான் வந்து இங்க இப்படி பண்ணிருக்கேன். ஆனா நீங்க இப்படியே தான் பண்ணனும்னு கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு arrow diagram வரைஞ்சிக்கிறீங்க. A B ன்னு போட்டுக்கிறீங்க. A ஓட வேல்யூ எழுதியாச்சு. B ஓட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ இத வந்து இதுக்கு மேப்பிங் பண்றேன். அதே மாதிரி இத வந்து D க்கு மேப்பிங் பண்றேன். 3 வந்து திருப்பி B க்கு பண்றேன். 2 வந்து D க்கு பண்றேன். சோ இந்த மாதிரி பண்ணிட்டு 4 வந்து A க்கு பண்றேன். 4 வந்து C க்கோ இல்ல A க்கோ எதுக்கு வேணா பண்ணலாம். சோ பண்ணிட்டு அந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டு ரீசன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கணும். 1 to 1 னா கண்டிப்பா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வந்து மேப்பிங் ஆகி இருக்கணும். அதே மாதிரி on to னா என்னன்னா கோடொமைன் is equal to range ஆ இருக்கணும். கோடொமைன் is equal to range ஆ இருக்கணும். பட் இதுல ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே satisfy பண்ணல. So it is not 1 to 1 and not on to. It is neither 1 to 1 and nor on to. Next second subdivision என்ன கேக்குறாங்கன்னா not 1 to 1 but on to. 1 to 1 கிடையாது ஆனா on to அப்படினு சொல்றாங்க. சோ அந்த கண்டிஷனை satisfy பண்றதுக்கு நான் என்ன செய்றோம்னா இதுக்கு arrow diagram போடுறதா போடலாம் இல்ல அப்படியே எழுதலாம் இந்த arrow diagram வச்சு. So given A equal to 1 2 3 4 and B equal to A B C D ன்னு எடுத்துட்டோம். क्वेश्चनல தான் கொடுத்திருக்காங்க. இது எதுவுமே நம்ம எடுக்கல. Let F equal to function A tends to B. The function does not exist for not 1 to 1 but on to. இந்த function வந்து does not exist. இது வந்து கண்டிப்பா exist ஆகாது. அவங்க கேட்டிருக்க question கண்டிப்பா exist ஆகாது அப்படினு சொல்றோம். For not 1 to 1 but on to. நான் 1 to 1 இருக்க கூடாது, on to இருக்கணும்னா கண்டிப்பா exist ஆகாது. ஏன்னு பாத்தீங்கன்னா since F equal to function A tends to B is if is on to, F must be 1 to 1. on to இருந்துச்சுனா கண்டிப்பா அது என்னவா இருக்கும்னா 1 to 1 ஆ இருக்கும். ஏனா number of A equal to number of elements in A equal to number of elements in B. அப்ப அது on to ஆ இருந்துச்சுனா கண்டிப்பா மேப்பிங் எல்லாத்துக்குமே ஆயிருக்கும். அதனால இது not exist, does not exist. இதுதான் முக்கியமான வேர்ட் இந்த क्वेश्चनல. இப்படி இருந்தா கண்டிப்பா exist ஆகாது. since n of A equal to n of B ஆ தான் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஈக்குவலா இருக்கிறதுனால கண்டிப்பா
இருக்கணும் அப்படினு சொல்றாங்க அப்ப இதுவும் does not exist னா அதே ரீசனையே எடுத்து எழுதிடலாம் நெக்ஸ்ட் 1 to 1 and on to 1 to 1 ஆவும் இருக்கணும் on to ஆவும் இருக்கணும் சோ மேப்பிங் பண்ணிக்கலாம் இதுக்கு arrow diagram செப்பரேட்டா போடுங்க இதுக்கு போட வேணாம் ஏன்னா இது does not exist நமக்கு சோ ஸ்டேட்மென்ட்ட பாக்கும்போதே தெரியுது அதனால ரீசன் மட்டும் எழுதினா போதும் 1 to 1 and on to னா என்னன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கண்டிப்பா மேப் ஆயிருக்கும் அது 1 க்கு d ஆகலாம் 1 க்கு c ஆகலாம் எது வேணா ஆகலாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தான் மேப்பிங் ஆகும் அப்ப 1 க்கு a 2 க்கு b 3 க்கு c 4 க்கு d நான் மேப் பண்ணிருக்கேன் நீங்க எப்படி பண்ணாலும் கரெக்ட் தான் 4 க்கு a 3 க்கு b 2 க்கு c 1 க்கு d ஆனா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தான் மேப்பிங் பண்ணனும் so let function a tends to be defined by என்ன மேப்பிங் பண்ணீங்களோ அதை எழுதுங்க நான் மேப்பிங் பண்ணிருக்கிறது 1, a 2, b பண்ணிருக்கேன் நீங்க 1, c 2, a பண்ணிருந்தீங்கன்னா அந்த மேப்பிங்கே எழுதணும் இங்க என்ன arrow diagram போடுறீங்களோ அத ஃபங்க்ஷன் குள்ள எழுதணும் here different element have different images different element க்கு different images இருக்கு so f is 1 to 1 ன்னு சொல்றோம் f is 1 to 1 நான் on to க்கு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் also codomain equal to abcd equal to range எல்லாமே ஈக்குவலா இருக்கு கோடோமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருக்கு அப்ப இது என்னவாவோ இருக்கும் f is on to வாவோ இருக்கும் therefore f is 1 to 1 and on to so இவங்க கொடுத்திருக்க கண்டிஷனை satisfy பண்ணியாச்சு in this way only you want to find out the answer for the sum arrow diagram நம்மளோட இஷ்டத்துக்கு a க்கும் b க்கும் கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்ட வச்சு நம்ம பிளாட் பண்ணிக்கலாம் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம பிளாட் பண்ணி பட் அவங்க கொடுத்திருக்க क्वेश्चனை வந்து satisfy பண்ணனும் in this way only you want to find out the fifth sum let us see the sixth sum now